ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென் கொள்வாளறிவன் நற்றால் தொழார் எனின் மலமிசை ஏகினான் மானடிச் சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையிலே இருள் சேர் இருவினையும் சேராய் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நின்றார் நீடு வாழ்வார் தனக்கு அமையில்லாதாம் தால் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அராடி அந்த நந்தால் சேர்ந்தார் கல்லால் பிராடி நீந்தல் அரிது கோலில் புரியில் குணமிடவே என் குணத்தாம் தாளை வணங்காத்தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அனைவருக்கும் வணக்கம். தந்தை மகற்காட்டும் நன்றி அவையத்து முந்தியிருப்பச் செயல். ஒரு குடும்பம் என்று இருக்கிறது என்றால் தாய் முதன்மை கிடையாது. தந்தைத்தான் வயதிலும் சரி, அறிவிலும் சரி, அனுபவத்திலும் சரி, வருமானத்திலும் சரி, தந்தை தான் முதன்மையான இடம். ஆனால் துரதிருஷ்டவசமாக தாயை முன்னிலைப்படுத்துகிறார். தாயை நான் ஒதுக்க சொல்லவில்லை, முதன்மையான தந்தை தான் ஒரு தந்தை. அதனால்தான் வள்ளுவர் மக்கட்பெருமை அதிகாரத்தில் தாயை எடுத்துன்னு வந்து 8வது குறளில் வைக்கிறார். குழந்தைகளை முதன்மையாக வச்சு 7வது குறளில் தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்பச் செயல். ஒரு தந்தையோட கடமை என்னன்னா, தன் பிள்ளையை நல்லா படிக்க வச்சு சான்றோர் சபையை முன்னிலைப்படுத்தி அந்த குழந்தையோட கருத்தை மலர் மாலைகளாலும் சந்தன மாலைகளாலும் சால்வைகளாலும் அலங்கரிக்க வேண்டும். அதுதான் அந்த தந்தைக்கு பெருமை தரும். ஒரு தாய்க்கு என்ன பெருமை என்றால், ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தம்மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு இளம் பெண், இளம் ஆண் இருவரும் திருமணம் முடிக்கிறார்கள். அவர்கள் இல்வாழ்க்கையை சிறப்பாக நடத்துகிறார்கள். அதன் மூலமாக ஒரு கரு உருவாகுது. 10 மாதம். ஆணுடைய 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். பெண் 10 மாதம். ஆனால் ஒரு ஆண் ஆயுள் முழுக்க சுமக்கிறான். ஒரு பெண் ஒரு கருவை 10 மாதம் மட்டும்தான் சுமப்பான். ஒரு தந்தை அவன் வாழ்நாள் முழுக்க மனைவியையும் சுமக்கிறான், பிள்ளைகளையும் சுமக்கிறான். இதை பிள்ளைகள் மறக்கக்கூடாது. எப்பவுமே நல்ல மனசுல பதிய வச்சு, தன் பிள்ளை நற்பண்பு நிறைந்தவன் என்று பிறர் சொல்ல கேள்விப்பட்ட தாய் தான் பெற்ற காலத்தில் குற்ற மகிழ்ச்சியை விட பிரிந்து மகிழ்வார். பிரசவ வலிங்கிறது மறுஜென்ம பெண்கள் நரக வேதனை. 2 நாள் ஆகலாம், 3 நாள் ஆகலாம், இப்படி 1 நாள் ஆகலாம். அறுவை சிகிச்சை மூலமாக இருக்கலாம், இல்லை இயற்கை பிறப்பாக இருக்கலாம். ஆனால் மறுஜென்மம். அந்த வலியை கூட அந்த குழந்தை மற்றவர்களால் பாராட்டப்படும் பொழுது, போற்றப்படும் பொழுது, அந்த தாய் அந்த வலியை மறந்து விடுவார். தன் பிள்ளை மிக சிறப்புக்குரியது அடுத்தவர்கள் சொல்ல கேட்டு. அடுத்ததாக, மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றாம் கொள் என சொல். இந்த பிள்ளை என்ன தெரியுமா செய்யணும்? பெற்றோர்கள், தாய்க்காக இருக்கட்டும், தந்தைக்காக இருக்கட்டும், இந்த பிள்ளையை பெறத்துக்கு இவர்கள் என்ன தவம் செய்தார்களோ என்று ஊரார் பேசும்படியாக, போற்றும்படியாக வாழ வேண்டும். அது பிள்ளையோட கடமை. சரிங்களா? அன்னை தெரேசா இறைச்சி சாப்பிடுவார்கள், ஆனால் கருணை உள்ளம் கொண்டவர். அவர் திருக்குறளை படித்தாரா படிக்கவில்லையா என்று தெரியாது. ஆனால் ஹிட்லர் கரிமீன் முட்டை சாப்பிட மாட்டான். கொடுங்கோல் ஆட்சி வழங்கி பல கொலைகளை செய்தவர். அதாவது கரிமீன் முட்டை சாப்பிட்றவங்க கெட்டவங்களும் இல்லை, சாப்பிடாதவங்க நல்லவங்களும் இல்லை. அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் வள்ளுவர் புலால் மறுத்தல் கொல்லாமை என்ற 2 அதிகாரம் கொடுத்திருக்கார். நீங்கள் திருக்குறளை 1330 அருங்குறளும் 1000 பகிர்ந்ததன் பின் போயொருத்தர் வாய் கேட்க நூலுணவோ மண்ணு தமிழ் புலவராய் கேட்க விட்டிருக்கலாம் என்ற அர்த்தத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் படிக்கும் பொழுது உங்களுடைய மனக்கண் முன்னாடி புத்தரை நிறுத்துங்கள், திருவள்ளுவரை நிறுத்துங்கள், டாக்டர் அம்பேத்கரை நிறுத்துங்கள், தந்தை பெரியாரை நிறுத்துங்கள், ஐடாஸ் கட்டளை நிறுத்துங்கள்.
காரல் மார்க்ஸ் மூலதனம் என்ற ஒரு நூலை கொடுத்தவர். இந்த உலகமே காரல் மார்க்ஸ் வறுமையிலேயே பிறந்து வறுமையிலேயே வாழ்ந்து வறுமையிலேயே முடித்தவர். லண்டன்ல ஒரு நூலகத்தில் அந்த நூலகத்தில் இருக்கிற மொத்த நூல்களையும் படித்த மாமேதைகள் இருவர் மட்டுமே. இருவருமே வறுமையை சுவைத்தவர்கள், வாழ்க்கையில் பல காயங்களை பட்டவர்கள். அண்ணல் அம்பேத்கரும் காரல் மார்க்ஸ். அவருக்கு நிறைய தோல்வி காரல் மார்க்ஸ். ஏன்னா அவருடைய மனைவி மூத்தவர், இவரோட வயதில் மூத்தவங்க இறந்துடுறாங்க, பிள்ளைங்க இறந்துடுறாங்க. கடைசியில் அவர் மூலதனம்ன்ற ஒரு நூல் கொடுத்து இன்று நம்ம முன்னாடி இருக்கிறார். மூலதனம்ன்ற நூலை நீங்கள் படிச்சுப்பார். வாழ்க்கையில் நீங்கள்லாம் வந்து என்ன பண்ணணும், நூலகத்துக்குள்ள போயிட்டு ஒரு உறுப்பினர் சேருங்க. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 1 மணி நேரம் வாசிக்கும் பழக்கம் மிக முக்கியம். உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லி ஏதோ ஒரு பேப்பர், நியூஸ் பேப்பர் நீங்கள் என்ன பண்ணுங்க, டெய்லி வாங்கி மாதம் ஒரு 300 ரூபாய் பணம் போயிடும். நல்லதோ கெட்டதோ நாட்டு நடப்பு உங்களுக்கு தெரிய வேண்டும், அரசியல் பழக வேண்டும், அன்பு பழக வேண்டும், நற்பண்பு தெரிய வேண்டும், தொண்டு என்றால் என்னவென்று தெரிய வேண்டும், சட்டம் என்றால் என்ன தெரிய வேண்டும், சமுதாயம் தெரிய வேண்டும், மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் தெரிய வேண்டுமானால் நீங்கள் இதில் படிக்க வேண்டும். திருக்குறள், உங்களுக்கு எத்தனை திருக்குறள் தெரியுமா? எத்தனை திருக்குறள்? எத்தனை திருக்குறள் சொல்லுங்க. ஒரு 10 குறளாவது தெரியுமா? உங்களுக்கு எத்தனை குறள் தெரியுமா? உனக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. தெரியுமா? இல்ல தெரியும். ஒரு 10 குறள் தெரியுமா?